இந்த வலிகள்ல இருந்து தப்பிக்க அண்ட் ஏதோ கொஞ்ச நேரம் மன நிம்மதியை தேடிக்க சித்தார்த் ஒரு சப்வேல பிளைண்ட் மாதிரி போய் வயலின் வாசிச்சு அங்க பிச்சை எடுக்கிற ஒரு குரூப்க்கு ஹெல்ப் பண்ணுவான். இது மூலமா சித்தார்த் ஒரு டீப்லி கம்பேஷனேட் பர்சன்னு தெரியும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம், ரெக்கார்டிங்ல வாசிக்கிற இசையை விட இங்க வாசிக்கிறது மூலமா he finds his purposeன்னு தோணும். அடுத்தடுத்த சீன்ஸ்ல சித்தார்த்தோட அபார்ட்மெண்ட்ல இருக்க கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 வெட்டி பசங்க வாழ்க்கையும் வானத்தையும் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு குடிகார ஹஸ்பண்ட் அவளோட ஒய்ஃபை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அண்ட் ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டு மகேஷ் அவனோட அம்மாவும் இருப்பாங்க. சித்தார்த் கூடிய சீக்கிரமே அவனை சுத்தி அன்யூஷுவல் ஈவெண்ட்ஸ் நடக்கிறத நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். இந்த அன்யூஷுவல் ஈவெண்ட்ஸ்லாம் மற்ற பேய் படத்துல வர மாதிரி தேவையில்லாத ஜம்ப் ஸ்கேர்ஸ், டக்கு டக்குன்னு பேய் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுன்னு இல்லாம ரொம்பவே சட்டிலா பட் ஆல்சோ பிளாட்டை டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பீர் அண்ட் ஓப்பனர் வாங்கிட்டு வந்து டேபிள்ல வைப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஓப்பனர் அங்க இருக்காது. இன்னொரு நாள் சப்வேல சில ரவுடிங்க அங்க பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட இருந்து காசை திருடிட்டு ஓட பார்ப்பாங்க. அப்ப நடக்கிற ஒரு சண்டையில சித்தார்த்த ஆல்மோஸ்ட் கொல்லொருத்தன் வந்துருவான். ஆனா ஓடி வரப்ப கீழே விழுந்து அந்த பாட்டில் அவன் மேலே இறங்கிடும். திருப்பி அவன் வீட்டில் இன்னொரு நாள் பீர் அண்ட் பாட்டில் ஓப்பனர் வாங்கி வைப்பான். குளிச்சுட்டு வந்து பார்த்தா அகைன் காணா போயிருக்கும். கண்டிப்பா இங்க ஏதோ சரியில்லைன்னு சித்தார்த் வேகமா ஓடி போய் பக்கத்து வீட்டில் இருந்து பாட்டில் ஓப்பனர் வாங்கிட்டு வருவான். ஆனா டு ஹிஸ் சர்ப்ரைஸ் அங்க பீர் பாட்டிலே உடஞ்சிருக்கும். யூஸ்வலா பேய் வீட்டை விட்டு விரட்ட ட்ரை பண்ணும், ரிவெஞ்ச் எடுக்கும், எல்லாரையும் கொல்லும். ஆனா இதெல்லாம் பண்ணாம சித்தார்த் ஒரு பீர் குடிக்க விடாம தடுக்கும். ஸோ அங்கேயே இந்த பேயோட இன்டென்ஷன்ஸ் என்னவா இருக்கும்னு நம்மளை யோசிக்க வைக்கும். இதெல்லாம் தான் இந்த மூவியை ஒரு நார்மல் ஹாரர் மூவில இருந்து தனியா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. பேய் இருக்குன்னு தெரிஞ்சிடும், ஆனா யார் அந்த பேயின்னு ரிவீல் பண்ற சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட். பயந்து போன சித்தார்த் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு எக்ஸாசிஸ்ட்டை கூட்டிட்டு வருவான். ஆனா அவ ஒரு ஃப்ராட்னு அந்த பேய் அவங்கள ஓட விட்டுரும். அப்போ ஃபார் அ வெரி ஷார்ட் டைம் அந்த எக்ஸாசிஸ்ட்டை பேய் பொசஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணும். ரொம்ப கிளவரா சித்தார்த்துக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு தான் பேயா வந்து இவன் வீட்டில் இருக்கான்னு தெரிய வச்சிருப்பாங்க. ஆல்சோ ஆக்டிங் பற்றி பேசி ஆகணும். ஹீரோவாக நடிச்சிருக்க நாகாக்கு இது டெபியூ மூவியாக இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு தேவையான இன்னசென்ஸ், குழப்பம், பயம்னு எல்லாத்தையும் ரொம்பவே நல்லா கன்வே பண்ணியிருப்பாரு. மிஷ்கினோட இந்த சப்ஜெக்ட் அண்ட் அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இன்டென்ஸாக இருக்கும். எல்லா எக்ஸ்ப்ரெஷனும் ஓப்பனாக வெளிப்படுத்தி